நம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று இப்படியாக இந்த ஆராதனையில் முழுமையாக பங்கு பெற்று தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். நம் ஆரம்பமாக ஒரு ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபத்திலே நம்மளை வழி நடத்தும்படி இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய யெகோவா என்னும் சங்கீதமுள்ள தேவாதி தேவனே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே என்னை எங்களை நீர் கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி பிதாவே. யோவான் 4:26 வாசிக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடு உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படியாய் உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் உடைய சமூகத்திலே உடைய சன்னிதானத்திலே உடைய மந்தையிலே சேர்க்கும்படியாய் வேண்டுகிறோம் பிதாவே. பாடல், தேவ செய்தி, காணிக்கை, பந்தி, எல்லா காரியங்களையும் ஒழுங்கு கிரமமாய் தேவன் தாமே மகிமைப்படும்படியாய் உதவி செய்யும். 1:10:31 சொன்னபடி, ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் இறைச்சினாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்ய சொன்னீரே. கிறிஸ்துவின் மூலியமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் உதவி செய்யும். கிருபையும் இறக்க செய்யும். பயத்தோடும் பக்தியுடனே நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழும்படியாய் சுகிக்கும்படியாய் எனக்கு உதவி அருள் செய்த கிருபைக்காய் நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, ஆமென். ஜெபத்தை செய்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தேவனை பாடல் மூலியமாக மகிமைப்படுத்துவோம். பாடலிலே நம்மளை வழிநடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் தேவனை பாடல் மூலியமாக மயம்படுத்துவோமாக தருணத்தில் இருக்கும். தேவனை பாடல் மூலியமாக மயம்படுத்துவோம். பாடல் என்னானது 101வது பாடலை அனைவருமாக சேர்ந்து உற்சாகமாய் தேவனை பாடி மயம்படுத்துவோம். 101 பாடல் புத்தகத்திலே 101. இதுவரை செய்த செயல்களுக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உவநிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உண்மை, உவநிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உண்மை, அலைகடல் அலைந்து போகின்ற வரையில், அலைகடல் அலைந்து போகின்ற வரையில் நாவி
தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் உள்ளத்தால் உணர்ந்து பாடுவேன் நன்றி, உள்ளத்தால் உணர்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கியே தயவாய் பாடவே நன்றி, தாங்கினே தயவாய் பாடவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாடலை தொடர்ந்து இன்னொரு பாடலும் பாடமாக பாடல் எண் 99, பாடலே 99ஆம் பாடலை பாடும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலமே எந்த நாளிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும்
அழிந்துவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே உள்ள இடங்களில் மேய்ந்திடுவார் அமர்ந்த கண்ணீரை நடத்திடுவார் உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த கண்ணீரை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பாடலிலே நம்மை வழிநடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வேத வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வேத வாசிப்பானது மத்தேயு 16 அதிகாரம் வசனம் 24 ஒரே ஒரு வசனம் தான். வேத வசனத்தை வாசித்து தரும்படி பிரவீன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். தெய்வ வாசிப்புக்குள்ளார கடந்து செல்வோம். தேவ வசனம் மத்தேயு 16:24 அதிகாரத்தில் பிடித்துக் கொள்வோம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Then Jesus said to his disciples, "Whoever wants to be my people must deny themselves and take up their cross and follow me." இப்பொழுது தொடர்ந்து வழிநடத்தும்படி சபையின் ஊழியர் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறேன். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வேத வசனத்தை வாசித்த 2 சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதாக தேவ செய்திக்கு முன்பாக ஒரு ஜெபத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே மனமகிழ்ச்சியான நாளை எங்களுக்கு தந்து தகப்பனே, எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து உம்முடைய பரிசுத்த நாளை நாங்கள் ஆசாரிக்கும்படி எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கின உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறடிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இதோ கடந்த நாள் முழுவதுமாய்
உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமும் இன்று எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ வேத வசனம் சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று அப்படியாக நாங்கள் சபையாக கூடி உம்மை தேடும்படி இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ தகப்பனே, செய்தி கொடுக்கிற தாசரை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர் கொடுக்கும் அந்த வசனங்களை எங்கள் இருதயம் என்னும் பலகையிலே எழுதி அதை நாங்கள் தினந்தோறும் அசை போடும்படி ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, செய்தி கொடுக்கிற தாசரையும் ஒரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் மேலும் மேலும் அநேக இடத்தில் போல் இப்படியாப்பட்ட ஊழியர்களை செய்யும்படி நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு எங்கள் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எப்பொழுது சொல்ற ஒரு வார்த்தை தான். ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, ஒரு பெண் எடுத்துக்கோங்க. செய்தியை சொல்லும் போது அதோடைய வசனங்களையும் எழுதி வீட்டுல வாசிங்க. நம் செய்தியை கொடுக்கும்படி நம் சபையின் சார்பாக குமார் பிரதரை அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சகோதரர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் சமூகத்தையும் தேடுங்கள் என்று வசனத்தின் ரீதியாக சொன்னார். மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ ராஜ்யத்தை தேடினால் எப்படி இருக்கும்? ராஜ்யம்னா என்ன? ஆண்கள் பேசலாம், இல்லைன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சபையில பேசக்கூடாது. ராஜ்யம் என்பதை நம்மளை தான் சபையும் நம்மளை தான், நம்ம இல்லைன்னா சபை இல்லைங்களா? அப்போ இப்படி குறிக்கும் போது அவருடைய ராஜ்யத்தை தேடும். இங்கே ஒரு சமூகத்தில் நின்று அப்ப தேடும் போது நாம் உண்மை உள்ளையா அவரை தேடுறோமா? சரிங்க. இன்றைக்கான வேத வாசிப்பு வாசித்தாரு. ஏன்னா சகோதரி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு புரியலனாக்கா நம்ம இங்க சொல்லக்கூடாது. சத்தியம் புரியலனாக்கா நம்ம என்ன மொழி எடுக்கணுமோ அந்த மொழியில நம்மளுக்கு மெருப்பாக்கம் சொல்லணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்க வாசித்து பாருங்க. அப்படிதான் சொல்றாரு. மொழி பார்க்க தெரியலன்னா அங்க போதிக்க கூடாதான். அவங்களுக்கு அந்த மொழி தெரியலன்னா அவங்களுக்கு சத்தியம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும், அப்பதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு வாசித்து கொடுத்தாரு அருமையான சத்தியம். இப்போ இயேசு கிறிஸ்துவ பின்பற்றன்னு சொல்றாரு. அப்போது இயேசு மத்திய 16:24 அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றனா என் சிலுவை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் வெறுக்கணுமா? என்னன்னா எல்லாமே வீடு வாசல் கொண்டாடி பிள்ளைங்க எல்லாத்தையும் நமக்கு இருக்கிற ஆசை பாசை எல்லாம் சிலுவையில் அறிஞ்சிடணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். சிலுவைனா அப்ப சிலுவை எடுத்துட்டு வரேன்னு அர்த்தமா? அவருடைய பாடுகளை நினைவு கூட்டுவாங்க. அப்ப சிலுவைனா நம்ம சிலுவை முதுகுல சிறந்தன் வரணும் அப்படின்னு அவருடைய பாடுகளை நினைச்சு பாருங்க. அவருடைய பாடுகள், அவர் பட்ட பாடுகளை நினைச்சு பாருங்க. அப்ப பின்பற்றுவன் எப்படி பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துவ நான் பின்பற்றேன்ப்பா, உண்மையா பின்பற்றேன். எப்படி பின்பற்றணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருக்கும் இல்லைங்களா? நான் பின்பற்றேன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எங்க அப்பா போல ஆகணும் பின்பற்றேன், எங்க அப்பாவை ஃபாலோ பண்றேன். சில பேர் எங்க மாமா அப்படி இருந்தார், எங்க மாமாவை பார்த்து நான் அப்படி ஆகணும்னு ஆசை. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம் என்று வாக்களிக்கிறோம். வந்துக்கிறோம் அப்படித்தானே சொல்லிட்டு வந்தோம். அப்போ பின்பற்றுனா எப்படி பின்பற்றும்? அவரை பின்பற்றுவது உண்மை உள்ளவர்களாக பின்பற்றும், சத்தியத்தின்படி நடக்கணும், வாஞ்சியா இருக்கணும். ஏன் இன்னைக்கு வந்தவங்க 4 பேர் வரல? சாக்கு போகணும். நோ எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூஸ்ன்ற பேச்சே கிடையாது. மோசைக்கு எக்ஸ்கியூஸ் கிடைச்சதா? மோசைக்கு வாய்ப்பு கிடைச்சதா? மோசையை தவறு செய்யும் போது மோசைக்கு வாய்ப்பு கிடைச்சதா? தேவனோடு முகமுகமாய் பேசினார், வாய்ப்பு கிடைச்சதா?
தேவனிடத்துல பச்சை பாலம் கிடையாது. அது தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இருதயத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவர்கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கணும், அந்த பேச்சுக்கே இல்ல. மோசே கெஞ்சினார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மோசே அந்த பேச்சு விட்டுட்டு அந்த கானான் தேசத்தை பாகத்துக்கு அவன் அது உள்ள போறேன்னு கண்ணு கூட காணாத. ஏன்? தேவனிடத்துல என்ன இல்ல எக்ஸ்கியூஸ் கிடையாது. யாருக்கு? கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்கு. இது கிருபையின் காலம். வாய்ப்பு நிறைய உங்களுக்காக என்ன பண்றேன், அதை என்ன பண்றோம், மிஸ்யூஸ் பண்றோம். அப்போ இங்க வாரத்துக்கு முதல் நாள் தோறும் கூடுது ரொம்ப அவசியமா இருக்கு. தேவனை ஆராதனை செய்யணும். இதெல்லாம் 10 கட்டளையா மோசே கிட்ட 10 கட்டளை என்ன பண்ணாரு, தேவன் கொடுத்தார். உபவாகம் 5 வீட்டுல போய் வாசிக்காங்க. அது இப்ப தேவையில்ல, இப்ப வேற போயிட்டு இருக்கோம். அது 5ஆம் அதிகாரத்தை பாருங்க, யாத்திராகமம் 20 வாசிப்பாங்க. அந்த 10 கட்டளையை சொல்லும் போது அப்படியே வைப்ரேட் ஆகும். அப்படி கொடுத்துருப்பாங்க. தேவனோட வசனம் அப்படி சொல்லுது இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாக்கா எப்படி பின்பற்றணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை பின்பற்றணும். அது எப்படி பின்பற்றணும்? அந்த ஆராதனை நேரம்னா எப்படி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கரெக்ட் டைம் வரணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா, நாளைக்கு கல்யாணம் இல்ல அடுத்த வாரம் கல்யாணம்னு சொல்லி பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாலே ட்ரெஸ் என்ன நான் போடுறேன் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகும், அங்கே நம்மளை எப்படி பார்ப்போம், அப்படியெல்லாம் நம்ம ரெடி ஆகுமா இல்லையா? அப்போ தேவனுடைய வாரத்தின் முதல் நாள் இவர் யாரு? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து யாரு? மணவாளன், மாப்பிள்ளை. நான் மணவாட்டி எப்படி ரெடியா இருக்கணும், எப்படி வந்திருக்கணும், அவரை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு பொண்ணு பார்க்க போறாருன்னா, ஒரு மாப்பிள்ளைங்க ரெடியா இருக்கா, பொண்ணு எப்படி வரணும், அலங்காரிச்சு அவ்வளோ பர்ஃபெக்டா வரணும், குறையே இருக்கக்கூடாது. அப்ப அந்த வாரத்தின் முதல் நாள் வரும் நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாயிருந்தா எப்படி வரணும்னா, நேரத்தையும் நம்மளுடைய எல்லா சரிபாகத்தையும் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா தேவனை பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்மள மனம் வாட்டின்னு சொல்லும்போது நம்ம அப்படியாக நடந்து கொள்ளணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் எப்படி பின்பற்றும்? பாருங்க, வசனத்தை கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10. இயேசு ஜனங்களை உட்காருங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தேவனை குறித்து உபதேசம் பண்ணிட்டு வராரு. அவங்க கூட சீஷர்கள் இருக்கிறாங்க. ஜனங்க என்ன இருக்காங்க? ஜனங்களை உட்கார சொல்லி அந்த இடம் எப்படி இருக்கு? புல்லுள்ள இடமா இருக்கிறது. அங்க சொல்றாரு உட்காருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு 1000 பேர் இருக்கிறாங்க? ஏறக்குறைய யாரு? புருஷர்கள் மட்டும் 5000 பேர். பெண்கள் குழந்தைகள் கணக்கு இல்ல. பெண்களும் குழந்தைகளும் கணக்கு இல்ல. புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்ப பெண்களும் அவங்க ஜோடி இருந்தாலும் இருப்பாங்க 10,000 பேர். பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு இருந்திருப்பாங்க? ஏராளமா இருந்திருப்பாங்க. 11 வாசிங்க அப்படியே. இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்போது மீன்களை அவர் எடுத்து அவருக்கு வேண்டும் மட்டும் கொடுத்தார்கள். நீங்க சொல்றாரு எல்லோருக்கும் என்ன பண்றாரு? அப்பத்தையும் மீனையும் என்ன பண்ணிட்டாங்க? ஜெபம் பண்ணும்போது ராத்திரி ஆயிடுச்சு, நேரம் கலந்துச்சு. எல்லோரையும் உட்கார வச்சு பந்தி கொடுக்கிறார். சாப்பாடு கொடுக்கிறாரா இல்லையா? சாப்பாடு கொடுக்கிறாருங்க. 5000 பேர் புருஷர்கள் கணக்கு. 5000 பேருக்கும் சாப்பாடு உணவு அளிக்கிறார். இப்ப அங்க அந்த சிஷ்யரு சகோதர சகோதரிகள் என்ன ஆயிடுச்சு? சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நேரம் கடந்துச்சு. இப்ப நேரம் என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப இவ்வளவு பேருக்கு என்ன பண்ண முடியாது? வனாந்தரத்தை போய் சாப்பாடு கொண்டு வர முடியாது. அப்போ அவங்க எல்லோரும் உட்கார வச்சு அவங்களுக்கு பந்தி கொடுக்குறாரு. 5000 பேருக்கு மீனும் சாப்பாடும் கொடுத்து திருப்தி ஆகணும். சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? பாக்கிய கூடையில போட்டு எடுத்துக்கன்னு போயிட்டாங்க இல்லையா? இப்ப எவ்வளவு பேரு?
எவ்வளவு பேர்? 5000 பேரு, மேல 10,000, 15,000 பேர் இருக்கலாம் இல்லைங்களா? இவ்வளவு பேரும் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? தேவனை பின்தொடர இப்ப எவ்வளவு சீஷர்கள் இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவங்க நிறைய பேர். இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுவாங்க? இப்ப அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய காரியங்களை சொல்லி அவங்களை வழிநடத்திட்டு போறாரு. அப்போ இவ்வளவு பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்தொடர்ந்து வழிநடத்தி போறாங்க. எவ்வளவு சீஷர்கள் இருக்காங்க? நம்ம 12 சீஷர் கேள்விப்பட்டாங்க. இங்க எவ்வளவு இருக்காங்க எனக்கு தெரியல, இன்னும் நிறைய இருக்கு. இவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி வராங்க. இப்போ 24 வாசிங்க. அதுல அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கபர்நகூமுக்கு வந்தார்கள். இல்லையா? இப்போ என்ன பண்றாங்க ஜனங்க? இப்போ ஒரு அங்க என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசிட்டு தேவனுடைய பிரசங்கத்தை சொல்லிக்கொண்டு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு என்ன பண்றாங்க? அங்க கல்வி வந்துட்டாங்க. இவங்க மறுநாள் என்ன பண்றாங்க? தேடி வர்றாங்க. அங்க இல்ல, அங்க சீஷரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இல்ல, வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அது என்ன இடம்? கபர்நகூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இல்லாத அந்த ஜனங்க கண்டு கப்பல் ஏறி படகு ஏறி இவரை தேடிக்கிட்டு அந்த ஊருக்கே போயிடுறாங்க. பாருங்க, படகு ஏறி இன்னொரு ஊருக்கும் போறாங்க தாண்டி. ஏன்? வாசிங்க 25 கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்போது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அப்ப கேக்குறாங்க ஜனங்க, ரபி போதகரே, நீங்க எப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்க? எங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்க எப்போ வந்தீங்க இந்த இடத்துக்கு? இப்போ என்ன பண்றாங்க? ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வராங்க. ஏன்? வாசிங்க தொடர்ந்து 26. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப எவ்வளவு இருந்தாங்க? எவ்வளவு ஜனங்க இருந்தாங்க? 10,000 பேருக்கு மேல. இப்போ அவருக்கு என்ன பண்றாங்க? தேடி எப்படி வராங்க? இந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊர் கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துக்கும் படகுல ஏறி வராங்க. படகுல ஏறி போய் தேடுறாங்க. இல்லன்னு கண்டுட்டு, ஏன் எங்களுக்கு சொல்லாம வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான பதில் சொல்றாரு. பாருங்க, நீங்க அற்புதத்தை கண்டதுனால, சுவிசேஷத்தை கேட்டதுனால என்ன தேடி வரலப்பா, சாப்பிட்டதுனால, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தனால தான் என்ன தேடுறீங்க, என்ன தேடி வந்தீங்கன்னு சொல்றாரு. எதனால சொல்றாரு? சாப்பிட்டதுனால. இப்ப இந்த பாட நினைச்சு வந்தாங்களா? இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பாடுகளையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய காரியங்களையும் அவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. அப்ப பிரசங்கம் பண்ணவங்க கேட்டுங்க எப்படி சொல்றாரு? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணீங்க? அற்புதத்தையும் சுவிசேஷத்தை கேட்டதுனால என்ன தேடல, சாப்பிட்டீங்கல்ல, அதனால என்ன தேடுறீங்க. மெய்யாகவே நீங்க என்ன பண்றீங்க? அதற்கு தான் என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே வாசிக்கிறது 26. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினால என்னை தேடுவீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களையும் கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனை வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காகவே கிளிகள் நடப்பியுங்கள். இப்ப ஆண்டவராகிய என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழிந்து போற போஜனத்துக்காக என்ன தேடாதீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? நித்திய ஜீவன் கொடுக்கிற அந்த போஜனத்துக்காக என்னை தேடுகின்றார். பாருங்க, அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல. எதற்காக? சாப்பாடு சாப்பிட்டு இந்த அழிஞ்சு போற போஜனத்துக்காக என்ன தேடாதீங்க, நித்திய ஜீவன்.
இதற்காக தான் உங்களை அழைச்சேன், இதற்காக என்ன தேடுங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த வார்த்தை கேட்டவுடன் அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? இந்த வார்த்தையை கேட்ட உடனே இங்க இருந்த சகோதரர், இப்ப நான் கண்டிப்பாக உங்களை கண்டிப்பு பண்ண எப்படி இருக்கும்? என்ன பிடிக்குமா உங்களுக்கு எல்லாம்? என்ன பிடிக்குமா? கண்டிஷன் பண்ண எனக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்காது. இப்போ இவரு கண்டிக்கிறார். இப்போ அவரை கண்டிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துச்சு. இப்போ 60 பாருங்க, 60ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் இல்ல 60 அவருடைய சீஷர்கள் அநேகர் கரெக்ட். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். எப்படி இருக்காங்க? இது கடினமான உபதேசம். இவரனால என்ன சொன்னாங்க? இந்த படகுல ஏறி அந்த கடற்கரைக்கு போய் அந்த கிராமத்துக்கு போய், ரவி எங்க போயிட்டீங்க, ஏன் எங்களெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டவங்க இப்ப என்ன சொல்றாங்க? கடினமான இது உபதேசம். கடினமான உபதேசம். யார் பாய்த்து உட்காந்து அவர் கணக்குல கேட்டுட்டு இருப்பான்? என்ன சொல்றாங்க? இப்ப சாப்பிட்டாதான் இந்த சாப்பாடு கிடைக்குதுன்னு தான் இவங்க வந்தாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? அவர் கூட போனா சாப்பாடு வேலை இல்ல, சாப்பாடுலாம் டைம் கிடைச்சது. சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? நிம்மதியா தூங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்ப இந்த சாப்பாடை கண்டதுனால அவங்க என்ன பண்றாங்க? சத்தியத்தை அவங்க கவனிக்கல. 5000 புருஷர்கள் இருந்தாங்க, புருஷர்கள் மட்டும். அப்ப இவ்வளோ பேர் அவரை பின்பற்றினவங்க இது என்ன சொல்லலாம்? இது கடினமான உபதேசம். யார் இத கேட்பாங்க? யார் கேட்பாங்க? இப்ப நான் உங்களை கண்டிச்சு பாருங்க, இவரு என்னப்பா இப்படி போதிக்கிறாரு, இவரு என்ன சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நான் என்ன பண்றேன்? அதை கற்றுக்கொள்ளுங்கள், அந்த வரை தேர்ந்தெடுங்கள், அதுக்காக சுவிசேஷம் அந்த விசனத்தின் ரீதியா நீங்க சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, அழிந்து போற போஜனத்துக்காக அல்ல. அப்படியே தொடர்ந்து பாருங்க. 66 வாசிக்கப்படுது. அதுலயே அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அது முதல் இவ்வளவு எப்படி தேடினாங்க? ஊரு விட்டு ஊரு தேடினாங்க. இன்னும் நீங்க மேல போய் 15ஆம் அதிகாரத்தை வாசிங்க. என்ன சொல்றாருன்னா, வாசிக்கிறாங்கன்னா இதுலயே 15 என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுட்டு அவரை ராஜாவாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஓடிட்டாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னாக்கா இவரை ராஜாவாக்கிற என்ன வேலை செய்ய வேண்டிய வேலை இல்லப்பா, சுவிசேஷத்தை கேட்கணும், சாப்பிடணும், தூங்கணும். அவரை ராஜாவாக்க என்ன பண்ணாங்க? முயற்சி எடுத்தாங்க. அவரு போயிட்டார், அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா சுவிசேஷமானது அவங்களுக்கு என்ன இல்ல, நித்திய ஜீவனுடைய அந்த சாப்பாடு, நித்திய ஜீவனோட சுவிசேஷ சாப்பாடு அவங்களுக்கு இல்ல. அழிந்து போகிற போஜனத்து மேலதான் அவங்களுடைய எண்ணமும் கண்ணும் வைரமா இருக்கிறது. சத்தியத்தின் ரீதியாக அவங்க என்ன பண்ணல, வளரல. அப்போ அந்த 66 அது முதல் அவர்களிடத்தில் நடவாமல் போனார்கள். தொடர்ந்து வாசிக்கிறது 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 12 சீஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. 5000 புருஷர்கள் இருந்தாங்க. எங்க? எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது சீஷர்கள் 12 பேரு. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? கேட்கிறார், நீங்க கூட போயிட மனசா இருக்கிறீங்களாப்பா? அப்போ அந்த 12 சீஷர்கள் பதில் சொல்றாங்க, யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? கிளீனா வாசிங்க. என்ன சொல்றாங்க? நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவன் வசனம் உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை தாங்க நித்திய ஜீவன். இதுதான் சாப்பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்கும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எப்படி சொல்றாரு? அப்போ இதை நமக்கு சொல்லித்தரார். அது பிலிப்பு புரிஞ்சுக்கினாரு சொல்றாரு, தேவனுடைய ஜீவனோட வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே, நாங்க எங்க போவோம்?
நம்ம இதற்காக தான் அழைக்கப்பட்டோம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்காக அழைத்தோம். இப்போ இந்த பின்வாங்கி போனவங்க என்ன சத்தியத்தின் படி வந்தாங்களா? சத்தியத்தை கத்துக்கிறதுக்கு வந்தாங்களா? சபை வளர்ச்சிக்கு எங்க போல? ஏன் போல? எல்லோருடைய நோக்கமும் எண்ணமும் சத்தியத்தின் ரீதியா இல்ல. ஒவ்வொருத்தருடைய நோக்கம் ஒருவரை பின்பற்றுதலா இருக்கு. ஆனா நாம எல்லாம் வந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி வந்திருக்கிற நாம அதன்படி நடக்கிறோமா, நிலைத்து நிற்கிறோமா என்பதை கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஏன் சபை ராஜன் பிரதர் வரல? ஏன் கேட்கல? குமார் வரலனாலும் கேட்கணும், இமானுவேல் வரலனாலும் கேட்கணும். யார் வரலனாலும் சபையிலிருந்து அவங்களுக்கு போய் விசாரிச்சு கொண்டுட்டு வரணும். இது ஜீவன் உள்ள வார்த்தை இல்லைங்களா? சாப்பிடுறதுக்கு சாப்பிடலாம் இல்லை, அது வேற விஷயம். மாம்சத்துக்குரிய காரியம் நமக்கு தேவையில்லை. ஆவிக்குரிய காரியங்களை தான் சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. நாளான சமீபத்தில் எவ்வளவோ பார்க்கறீங்க, அவ்வளவா படித்து கொண்டு புத்தி சொல்லுங்க என்றார். நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் சபை கூடியவரை சில விட்டுவிடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவும். நாளான சமீபத்து வருகிறது, எவ்வளவா கூட அவ்வளவா புத்தி சொல்ல வேண்டும் சொல்றாரு. தொடர்ந்து 68 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லிட்டார். இப்போ இந்த நித்திய ஜீவ வசனத்தை யாருக்கு, இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 5000 புருஷர்கள், பிள்ளைகள், மனைவிகள், பெண்கள் எல்லோரும் கணக்கிட்டு பார்த்தா எல்லோரும் பின்வாங்கி போய் எவ்வளவு பேர் இருக்காங்க? 12 பேர். சில பேர் இருப்பாங்க, ஆனா அந்த 12 பேர் என்ன பண்றாங்க? உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆவின் சாப்பாடை சாப்பிட்டு இருக்காங்க, ஆவின் ஆகாரத்தை உட்கொண்டு இருக்கிறார்கள், ஆவின் காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? அவரை பின்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிங்க. வயிற்றுக்கும் போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேஷதனத்துக்கு அல்ல. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறுமா ஏற்க, ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழைப்பார். அழிய பண்ணுவார், அழிய பண்ணுவார், அழிச்சிடுவார். இதற்காகவா நம்மளை அழைத்தார் தேவன்? இதற்காகவா நம்மளை அழைத்தார் பரலோகத்தில் இருக்கிற தேவன்? பாருங்க எப்படி கண்டிஷன் பண்றார், கண்டிக்கிறார் டைரக்டா. பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து அவர் அறிந்து கண்டிக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைங்க, எல்லா சீஷர்களும் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சுவிசேஷம் சொல்ல போறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை, அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. எந்த ஒரு பழைய ஒடினா கூட ஒடிச்சிடலாம். நம்ம ஒருவரை ஒடிக்கிறத பார்த்து 4-5 பேர் நம்மளோட இருந்து சேர்ந்து கூட ஒடிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா சுவிசேஷம் பதிங்க என்ன பண்ண மாட்டாங்க, துணை அளிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கடினமான வேலை, அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை, ரொம்ப கடினமான வேலை. இப்ப இங்க கண்டிக்கிறார். இப்ப இந்த கண்டிப்புனால எவ்வளவு பேர் வராது போவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து பின்னாடி எவ்வளவு பேர் வராது போனாங்களோ அதுக்கு அதிகமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடியே வராது போனாங்கன்னா சாதாரண ஊழியக்காரங்க என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு கண்டிப்பு கொண்டு வர்றாரு. இருந்தாலும் அவர் சொல்றாரு, உண்மை உள்ளவன் ஒருத்தன் வந்தா கூட
போதும். இந்த கண்டிப்பு ரொம்ப முக்கியம் சொல்றாரு. கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம் சொல்றாரு. தொடர்ந்து பிலிப்பியர் நிருபத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 3:17 வாசிங்க. பிலிப்பியர் 3. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவதாக நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். சொல்ற சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகிய நடவுங்கள், உங்களுக்கு வழிகாட்டினபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு வழிகாட்டுவர்களை பார்த்து அந்த மாதிரியை பின்பற்றுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு நடக்கிறார். இதை பின்பற்றி நடக்கிறதுன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா போதிக்கிறார் பாருங்க. வாசிங்க. ஏனெனில் அநேக வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன்ப்பா, அநேகர் வேறு விதமா பின்பற்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் சில சபைகளுக்கு போயிருக்கேன், நிறைய கூட்டம். அவங்கள ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு 50-60 பேர். அவங்கள குடும்பமா கூப்பிட்டு மாதத்துல என்ன பண்றாங்க, ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியல, சபை கூடி வராங்க. அதான் சொல்ற, அநேகர் வேறு விதமா கூடுறாங்க. நான் கண்ணீரோட உங்களுக்கு சொல்றேன்ப்பா, கண்டிக்கிறேன், கண்ணீரோட கண்டிக்கிறேன் உங்களை. அப்ப அவரு மனதளவுல எவ்வளவு பாதிப்பா அடைஞ்சிருப்பார். அநேகர் வேறு வேறு காரியங்களை குறித்து அவங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆசை பாசைகளை சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனா சத்தியத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நான் என்ன சொல்ற, சகோதரர் பேரு ஜோசப், ஒரு மனுஷனா, ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சபையை நான் வரும்போது சொன்ன, ஐயா நீங்க நான் செய்யறேன் பிரதர். சபையை வழிநடத்த எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவானோ என்று பவுல் கேட்கிறார். நீங்க சத்தியத்தை சொல்ல பாருங்க, எல்லாருக்கும் சத்ருவாவீங்க. சத்தியத்தை சொன்னா நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, சத்ருவா தெரிவிங்க. சொல்ற கண்ணீரோட நான் பேசுறேன்ப்பா உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாரு. வாசிங்கிறது தொடர்ந்து 19. அவளுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமி கடந்தவர்களையே சிந்திக்கிறார்கள். பாருங்க, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் யாரு? அவங்களுக்கு கடவுளே வயிறு தானா? அவருடைய கடவுள் வயிறு. அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியம், அவங்களுடைய அந்த இச்சையான வழிதான் அவங்களுடைய வழியை. அதைத்தான் குறிச்சா அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாளைக்கு என்ன தேவைன்றதை அவங்க சிந்திக்கிறாங்க. பூமிக்கு என்ன தேவை, நாளைக்கு நான் என்ன ஆக போறேன், நாளைக்கு என்ன சேகரிக்கணும், நாளைக்கு என்ன சாப்பிடணும்ன்றதை அவங்க சிந்திக்கிறாங்க. பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்க. இப்ப சொல்ற லூக்கா அந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரியும். நாளை தினத்தை என்ன பண்றாங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது, ஒரு நாள் பிறப்பது அரிதாயிருக்கிறதே. அவங்க பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்க. யோசித்து பாருங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை ஏன் சொல்றார் தேவன், ஏன் கடிந்து கொள்றார்? இந்த வார்த்தைகள் ஏன் நமக்கு இவ்வளவு கடினமா இருக்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரணும். ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்தா சபை எப்படி இருக்கணும்? முதல்ல சொன்னீங்களா, அசைக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அங்க போக மாட்டாங்க. நான் சொன்னேன், ஒருத்தர் துபாயில இருந்து வந்து ஓட்டல் ரூம் எடுத்து சத்தியம் கேட்க ஓடி வந்தார். ஏன் அவனுக்கு அந்த மேல வாஞ்சே.
அவன் சாப்பிடாத சாப்பாடா, அவனுக்கு இல்லாத அந்த ஹோட்டல்ல தங்கினா எல்லாமே ஃப்ரீ. ஜீவனுக்குள்ள வார்த்தை இதைதான் நாடி தேடி ஓடி வரணும். வாரத்தின் முதல் நாளும் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றேன் அப்படின்னு சொல்றவங்க தேவனுடைய வார்த்தைய கேட்கறதுக்கு ஓடி வரணும். தேவனுடைய வார்த்தை கேட்டு என்ன ஒன்று குத்தப்பட்டவனா போனோம், இல்ல சந்தோஷமா போனோம். ஏன்? அந்த வார்த்தை எனக்குரியது. குத்தப்பட்ட மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. சந்தோஷமா போறோம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவன். அப்ப நம்ம ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் வரும்போது சத்தியத்தின் ரீதியா வளரணும், ஆவின் ரீதியை கற்றுக்கொள்ளணும், ஆவின் சாப்பாடை சாப்பிடணும். ஏன்னா நம்மளுடைய நடத்தை அவர்கிட்ட சொல்றேன், எங்க நடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறப்பா, கண்ணீரோட உங்களுக்கு சொல்றேன். கண்டிக்கிறேன்றாரு. கண்டிப்பா எப்படி கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய வசனம் அப்படி இருக்கும்போது நாம் அதற்கு மாதிரியாக என்ன பண்ணோம், நடக்கணும். அப்ப தேவனுடைய வசனம் இப்படி இருக்கா? அப்போ சகோதரர் இருவருக்கும் அந்த பொறுப்பா நம்ம இருந்த கடமை. நம்ம ஒரு நாள் முன்னாடி போயிட்டு இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஒரு வாரத்துக்கு முன்னால பிரதர் என்ன கொடுத்துக்கிறாரு, நானும் இதை பத்தி கொஞ்சம் எடுக்கிறேன், எனக்கு என் பேரை போடுங்க. சண்டை போடணும், முந்தி கொள்ளணும். பிரதர் அப்பன்றதுக்கு என் பேர் போடுங்க, நான் வசனத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி முந்தி கொள்ளணும் ஆவிக்குரிய காரியங்கள். இதுதான் வளர்ச்சி. இதுக்காக சண்டை போடலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சத்தியத்தை பேச எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சபை வளர்ச்சி. இப்ப நம்ம ஜெபம் பண்ண கூட்டத்துல என்ன பண்றாங்க, நாளைக்கு அடுத்த வாரம் ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரல, ஆவின் ரீதி சாப்பாடு சாப்பிடல, கத்துக்கல. நாளைக்கு நாளே என்ன ஆயிடுச்சு, அவங்க ரெடி இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிற நாம எல்லோரும் ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்து இருக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சுங்க, 20 வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ச்சு கூட வளரல ஆவின் ரீதியா. மாம்சருக்கு உயரமா வளர்ந்துருக்கேன், ஆவின் ரீதியா 1 இன்ச்சு தான் வளர்ந்துருக்கேன். இன்னும் அநேக கத்துக்கிறேன் தான் என்ன பண்றேன், நான் அநேக ஊழியக்கார கூப்பிட்டு கேட்கிறேன், சத்தியங்களை கேட்டு கொண்டே இருக்கிறேன், இன்னும் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க நம்மளுடைய என்ன சொல்றது, ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்து ஆவியின் வளர்ச்சி ரொம்ப பெரிது. நித்திய ஜீவனுடைய பாதைக்கு செல்லுகிறது. இறுக்கமான வாசல் வழி அதுதான் கண்டுபிடிக்குது. சாப்பாடு கண்டுபிடிக்கிறது. நம்மளுடைய தேவைகள் அதை கண்டுபிடிச்சு கொடுக்காது. அப்ப நீங்க சாப்பாடு சாப்பாடுன்னா அது இல்லை, நம்மளோட தேவைகளும் நம்ம என்ன பண்றது பூர்த்தி செய்யாது இல்லையா? நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் அது நம்மளுக்கு நித்திய ஜீவன் பாதையை கொடுத்துருமா? ஜீவன் அல்ல, ஜீவன் அது அல்ல. அது வயிற்றுக்கு தான் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியும், ஒன்னால ஆத்மாக்கு இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுவர்கள் எப்படி பின்பற்றணும்? நான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுன்னு சொல்றீங்க, எப்படி சிமத்தை பின்பற்றி வரும்? அவருடைய பாடுகளைக்கு நினைவு கூறுறோம். வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனம் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாஸ்திர உபதேசத்தை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணும், ஜாக்கிரதையா சொல்லணும், பிரசங்கம் பண்ணணுமா. எல்லாம் சொல்றாரு, நீடிய சாஸ்திரோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நீடிய பொறுமையோட உங்களை என்ன பண்ண, கடிந்து கொண்டு புத்தி சொல்ற, கடிந்து கொள்ளுற திட்டு. இப்ப நான் சபை முடிச்சிருந்த என்னத்துக்கு 2 பேரை கூப்பிட்டு கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் கேட்கிறேன். என் சொந்த விஷயத்துக்காக எப்பவும் நான் யாரையும் கேட்க மாட்டேன். என் சொந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. சகோதரர் சொன்னா கூட ஐயா இப்படி இல்லை, ஏன்னா
கிறிஸ்துவ சபை என்பது என்ன சொல்றது, ஆவின் ரீதியை நீங்க போய் அதை உணர்ந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. என்ன சொல்றது, நீங்க நினைப்பதுக்கு முன்னால அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தேவன், நீங்க நினைக்கிறதுக்குள்ளே அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுவார். ஏன்னா ஆவின் காரியங்கள் அப்படிப்பட்டது, அவ்வளவு உண்மை உள்ளது. சத்தியத்துக்கும் ஆவிக்கும் எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது, அப்படி ஒற்றுமையா இருக்கும். அதான் சொல்றாரு, கடிந்து கொண்டு புத்தி சொல்றாரு. ஏன்னா என் சகோதரனுடைய ஆத்மா போன எதுக்கு நான் என்ன போதிப்பேன், நான் ஒரு ஆள் பரலோகத்துக்கு போறதுக்கு எதுக்கு போதிக்கணும், எனக்கு தான் சத்தியம் தெரியுமே. நானே என்ன பண்ணலாம், வீட்டுல உட்காந்து ஒழிஞ்சுக்கிற படிச்சுட்டு நான் ஆவின் ரீதியா காலையில் அதிகாலையில இருந்துச்சு தேவனை தேடி ஜெபம் பண்ணிட்டு இங்க எப்படியாவது போட்டோம், என்ன வேணா இவங்களை கொடுத்து ஏமாத்திடலாம், அப்படியே சொல்ற தேவன். நீ ஒருத்தன் வந்து நான் ஏன்டா இவ்வளவு பெரிய வேலை சுவிசேஷத்தை இருக்கணும், ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, பொறுமையா காத்துட்டு இருக்காரு, பொறுமையா காத்துட்டு இருக்காரு. எவ்வளவு வருஷம், ஒருவரும் கெட்டு போதபடி எல்லாம் மனம் திரும்ப நீடிய பொறுமையா இருக்கு. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2000 வருஷமா பொறுமையா காத்துட்டு இருக்கிறாரு. யோசிப்பாரு. அப்ப இந்த கடிந்துகோள் வேணுமா வேணாமா? கடிந்துகோள் ரொம்ப அவசியம். கடிந்துகோள் இல்லாமட்டி மன திரும்பத்துக்கான வாய்ப்பே கிடையாது, அவங்க திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. நாமளும் இன்க்ளூட் மீ, நான் தான் முதல்ல, அதுல சொல்றவங்க தான் முதல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி போதிக்கிறது அது எனக்கு தாங்க, முதல்ல எனக்கு யார் சொல்றா அவனுக்கு தான். இப்ப யாரு கிறிஸ்துவை பின்பற்றணும் அவன் அதை போல நடந்து காட்டணும். அப்பதான் பவுல் அப்படிதான் தைரியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றுங்கள். எவ்வளவு தைரியம் இருக்கணும். எந்த ஊழியக்காரனா சொல்லட்டும் பார்க்கலாம், சொல்லட்டும். இப்ப பெரிய பெரிய ஜாமவன்கள் இருக்காங்க, யார் வேணா சொல்லிட்டு பார்க்கலாம், சொல்ல முடியாது. அவர் ஓப்பன் சேலஞ்ச் பண்ற பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னை பின்பற்றுங்கள். ஏன்னா அவர் உண்மையா எல்லாத்தையும் வெறுத்துட்டாங்க, எல்லாத்தையும் வெறுத்து எனக்கு வந்தது நான் நஷ்டம் சொல்லிட்டாரு. குப்பையும் நஷ்டமா எண்ணுகிறேன் விட்டுட்டு அவர் கிறிஸ்துவை அவருடைய பாடுகளை நினைத்து சென்றார். அந்த பாதையை தான் நமக்கு சொல்றார். சாப்பிடுற சாப்பாட்டுக்காக அல்ல, அழிந்து போற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனான போஜனத்தை தரேன்னு சொல்றார். இப்ப எப்படி அந்த ஜனங்க தேடி வந்தாங்க, ஏன் ஏன் அங்க கூட்டம் கூடுது? சாப்பாடு சாப்பாடு மற்ற சம்திங் கொடுக்குறாங்க. சத்தியத்தை சொல்லுவாங்க, சத்ருவாங்க ஒருத்தர் மட்டும் தான் இருப்பான். சத்தியம் ரொம்ப பலம் வாய்ந்தது, சத்தியத்துக்கு ரொம்ப பலம் உள்ளது. அதை மீண்டுமாக என்ன பண்ணும், புதுப்பிக்க செய்யும். எங்கே 2-3 பேர் கூடி என்னுடைய நாமத்தை தோதுவாக ஒரு மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்களித்தவர் உண்மை உள்ளவர் இருக்கிறேன் இல்லையா? வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். அப்ப நாம எப்படி இருக்கணும், அவருக்கு பயந்து நாம இங்க சத்தியத்தை கேட்டு நான் அவரை என்ன பண்றேன், பின்பற்றுவர்களாக இருக்கிறேன். எதற்காகவும் நான் வரல, சத்தியத்துக்காக மட்டும்தான் என்ன பண்றேன் நான் வரேன். என்னையும் என் குடும்பத்தையும் மற்றவர்கள் என்னை பின்பற்றும்படி என் நடக்கையை மாற்றிக்கொள்ளும்படி நான் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்றேன், அவரை வந்து தோது கொள்றேன். சரி, உங்கள் பொறுமையின் கவனத்துக்கும் உங்களை கண்டிக்கிறதுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு என்னையும் எச்சரித்துக் கொண்டு கண்டித்துக் கொண்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நன்றியோடு உங்களுக்கு சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வசனத்தை கேட்டு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மற்றும் உயிர் பிழைப்பதில்லை என்ற ஒரு நல்ல உபதேசத்தை கொண்டு வந்தார். விசுவாசிகள் சத்தியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய முதல் கட்டளையே அதுதான். அவர் தான் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கிறவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வைத்திருக்கிறவர் தேவன் ஒருவர் தான். அவர் மூலியமா தான் நம்ம ரட்சிப்பு பெற்று இன்னைக்கு சரீரத்துல பலம் பெற்று உணவும் உடுத்த உடையும் நம்ம செய்கின்ற வேலையும் ஆசீர்வதிக்கிறவர்
தேவன் மட்டும்தான். அந்த தேவனை எப்படி ஒரு சபையில தொழுது கொள்ள வேண்டும்? அநேக சபைகளுக்கு போறாங்க, நிறைய விஷயம், இந்த சாப்பாடுக்குரிய காரிய விஷயத்திலேயும் ஆகட்டும், அநேக அற்புத அடையாளங்களையும் ஆகட்டும், தீர்க்க தரிசனங்கள், இப்படியாப்பட்ட காரியத்தை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குதான சபைக்கு வருது. உண்மையான சகோதரிகள் அல்ல. நம்ம ஆத்ம ஆதாயம் கொள்ளும்படிதான் சபைக்கு வரும். அப்படியாப்பட்ட வசனங்களை நம்ம இருதயத்துல வச்சு அநேகருக்கு இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும். ஒவ்வொரு இடத்திலும் இப்படியாப்பட்ட சுவிசேஷ வசனங்கள் நாம் பயணிக்கும்படி, அநேக உபதேசத்தை உபதேசிக்கும்படி, மனுஷன் தேவனுடைய வார்த்தையில் தான் உயிர் பிழைக்கிறான் என்று நாம் அனைவருக்கும் அறிவிக்கும்படி நல்லதொரு சத்தியத்தை கொண்டு வந்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பந்தியின் பாடலை வழிநடத்தும்படி இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பந்திக்கு நேராக நம் செல்வமாக ஒரு பாடலை பாடி கடந்து வருகிறான். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான இரத்தத்தால், பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும். எங்களை பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்ற ராத்திரிகளை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்துக்காக அருமையான விசன்பதை ஜெபிக்கும்படியாய் அன்பாய் அழைக்கிறோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, ஞான முதலாளர்களே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க முடியாது கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இதோ பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் கொடுத்தீரப்பா. அவரு எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அப்பா ரத்தம் சிந்தி பாடுகளை பட்டு தருகிறேன் எங்களுக்காக கொடுத்தீரப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ பிதாவே, இந்த நேரத்தில் இந்த அப்பத்துக்காக எங்கள் சொத்துக்காக நன்றி செலுத்தி, இந்த தாத்திரத்துக்காக நன்றி செலுத்தி, எல்லாம் அமர்ந்து ரசிகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். என்று நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் 53, 54 வசனத்திற்கு வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
53, 54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையும் புசியாமலும் அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தையும் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சகோதரன் ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு ஒப்பான இந்த ஜாசகத்தை இந்த பங்கு பெறுகிற ஒவ்வொரு மாசமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம் இருக்கிறபடியால் 2:9-7 வாசிக்கிறோம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொள்ள தேவன் பிரியமா இருக்கிறார். இதை யாருக்கு கட்டாயப்படி அவர் கேட்கக்கூடாது. கட்டாயமே கிடையாது. மனப்பூர்வம், அவனுடைய மனப்பூர்வமா தேவனுக்குள்ள செயல்படணும். அது கூட வலியுறுத்த கூடாது. நம்ம எல்லாம் அவங்க மனசுல நியமிச்சிருக்கணும், அவ்வளவுதான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தில் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் தேவன் ஒரு நல்ல ஒரு பங்கை தமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வசன பிரகாரம் காணிக்க ஒருவர் ஜெபிக்கும்படியா அன்பா கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்கும்படியா அன்பா சகோதரர் ஜெபிக்கும்படியா ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பரமபிதாவே, இதோ மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். காணிக்கை என்ற காரியங்கள் உங்களுடைய பாதப்படியில் ஒப்பிக்கிறோம். மனுஷா, இதோ காணிக்கை எதற்காக கொடுக்கிறோம் என்று ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அறிந்திருக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை என்பது சபை வளர்ச்சி குறித்து பேசுகிறது. நாங்கள் அதை ஆராயாமல் சபை வளர்ச்சியை நோக்கி உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருப்பதை உணர்ந்து உற்சாகமாய் காணிக்கை கொண்டு வருகிறோம். இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்வும். கர்த்தரின் பாடலிலும் கர்த்தரின் பங்கை வழிநடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் நேரம் காலை 9 மணி தொடங்கி 10:30 வரை இருக்கும். அனைவரும் பரிபூர்ணமாக ஆராதனையில் பங்கு பெறும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்ம நிறைவான ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நிறைவான ஜெபத்துல நம்மளை வழிநடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவரே, இரவும் பகலும் ஓய்வில்லாமல் உம்முடைய தூதர்களால் மகிமைப்படுகிற பரலோகத்து தேவனே, இதோ எங்களுடைய பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத இச்சைகளும்
உணர்வில்லாத இருதயத்திலிருந்து எங்களை விட்டு அகண்டபடி செய்து உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்பட முழு மனதோடு முழுதத்தோட உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் நீர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் இருதயத்தை சோதித்து அறிகிறேன். நமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். உம்முடைய வார்த்தையானது எங்களை இப்படியாக வழிநடத்துகிறது ஆண்டவரே. போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத போஜனத்தை நீர் கொடுக்கிறீர். அந்த நித்திய ஜீவன் என்ற போஜனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீர் ராஜா. இதோ எங்களுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் நீர் அறிந்தவராகிறீர். எங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் எங்களை விட்டு அகண்டபடி உங்களுடைய சத்திய வசனம் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிறது. உமக்கு கொடான கொடிய நன்றி தெரிவிக்கிறோம். இன்னுமா கூட இதோ சபையில் இருக்கிற பலவீனமான மக்களுக்காக உடைய சமத்துல வருகிறோம். அந்த பலவீனங்களை நீக்கி பலத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் என்று சமத்தை நோக்கி சபையுடைய மனைவியை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா இதோ அந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனை நீங்கபடி உம்முடைய கண்ணில் கருவை பாராட்ட ஆண்டவரே. அந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடியும்படி நீர் உதவி செய்வதாக எங்களை தாழ்த்தி முயற்சி கெஞ்சுக்கிறோம். இன்னமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உங்களுடைய பாதப்படையில் ஒப்புவைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடுத்த உடையும் உணவும் தந்தரல வேண்டும் சமத்தை நோக்கி கெஞ்சு கொண்டாடுகிறோம். திக்கற்றுள்ளும் அனாதிகளும் விதவைகளும் குருடர்களும் செவுடர்களும் சப்பானிகளும் பிணியாலும் எல்லோரும் உடைய பாதப்படையில் ஒப்புவைக்கிறோம் ராஜா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். உயர்த்தி கெஞ்சுகிறோம். அப்பா இதோ நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் உண்டாக்குனவர் எல்லா காரியங்களும் நேர்த்தியா செய்கிறீர். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உங்களுடைய பாதப்படியில் இருக்கிற தேவனே. விசேஷமாக வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா வெறுமையாக வந்தும் வெறுமையாய் செல்லாமல் உங்களுடைய சத்திய வசனத்தை சுமந்து செல்லுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கும். மக்கள் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தை ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.